இப்போ விஜய் சார் அவர்கள் செய்தது வந்து ரொம்ப பெரிய துணிச்சல் வேணும் தம்பி, பெரிய தைரியம் வேணும், வாஸ்டான ஒரு நாலேஜ் வேணும். மற்றவங்களாம் ஏன் போறது இல்லைன்னா தகராறாயிடும் போல. பட் விஜய் போனப்ப சீமான்லாம் மணிக்கணக்காக ரோட்ல இருந்து வரவேற்று அழைச்சிட்டு போனாங்க. போட்டி போடுறாங்க ஒருத்தர் வந்து பெருந்தன்மையில். இந்த மாதிரி அரசியலை யாருமே பார்க்கல இது வரைக்கும். வைகோ அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக அறிக்கையை விடுறாரு. அதெல்லாம் சகிச்சு போகணும். ஒருத்த வீட்டுக்கு கூட இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏன் போனோம், அதெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் காதல வாங்காத ஒரு ஆளை வந்துட்டாருங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர்கிட்ட போகல அந்த வேலைக்காரவங்க இருக்காங்கல்ல, ஒரு சுத்தி போட்டு தேவை. இவர் ரொம்ப குழந்தை மாதிரி இவரும் சுத்தி போடுறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்றுக்கு சிஎம் விஜய் வந்து சிட்டிங் ஆனதுக்கப்புறம் ஒரு புது பாலிடிக்ஸ் எடுத்திருக்காங்க. என்னன்னா இருக்கிற எல்லா அரசியல் கட்சி தலைவரையுமே பார்த்துருக்காங்க, மரியாதை நிமிஷமாக சந்திச்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்களா? அது அரசியல் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுக்கலாமா? ரொம்ப மகிழ்ச்சி. அவருடைய செயல்பாடு எனக்கும் ரொம்ப ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் தந்துச்சு. இதுதானே ஒரு சோசியலிசமான அரசியல், இப்படி தானே இருக்க முடியும். கண்டிப்பாக. அமெரிக்காவில் தோற்ற பிறகு ஒருத்தர் ஒரே காரில் போவாங்களாம். அது எப்படின்னு தெரியல. எலெக்ஷன் தோக்குறாங்களே தம்பி, கார் என் கார் இல்லை உங்கள் காரில் கூட வரட்டு கூட போயிடுவாங்களா. அப்படியே ட்ரம்ப் வந்து தான் இடக்கூடமாக பண்ணுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க. 1967 அண்ணாவும் கலைஞரும் பெரியார் கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. அப்போ டிஎம்கே வரக்கூடாதுன்னு காங்கிரஸுக்கு ஆதரவாக கலைஞரும் அண்ணாவும் பெரியாரை பார்த்துருக்காங்க. காமராஜரை போய் பார்த்துருக்காங்க. ஆமாம், ஃபோட்டோ ஒரு ஃபோட்டோஸ் வந்துச்சு. நம்ம அப்போ பிறக்கலை. இப்போ விஜய் சார் அவர்கள் செய்தது வந்து ரொம்ப பெரிய துணிச்சல் வேணும் தம்பி, பெரிய தைரியம் வேணும், வாஸ்டான ஒரு நாலேஜ் வேணும். மற்றவங்களாம் ஏன் போறது இல்லைன்னா தகராறாயிடும் போல. பட் விஜய் போனப்ப சீமான்லாம் மணிக்கணக்காக ரோட்ல இருந்து வரவேற்று அழைச்சிட்டு போனாங்க. ஏன்னா சீமான் மறுபடியும் எப்படி உள்ள வரப்போறாருன்னு நம்ம யோசிச்சுட்டே இருந்தேன். டிஎம்கே ஆட்டோமேட்டிக் எதிர்கட்சி தலைவர் தம்பி, அவங்க பிரசன்ட்ல இறங்கிட்டாங்க, முடிஞ்சு போச்சு, களத்துல இறங்கிட்டாங்க. ஆனா சீமான் என்ன செய்யறது, எல்லாரையும் திட்டி வச்சாச்சு. எப்படி என்ட்ரி ஆகுறது மறுபடியும் சொசைட்டிக்குள்ள நடமாடணும்ல, என்ன பண்ண போறாருன்னு நினைச்சேன். இது பார்த்தாருங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துங்க எனக்கு. ஆமா, அவர் தான் சீமான் தான் ரொம்ப நாள் நின்று பிள்ளோட அழைச்சிட்டு போனாரு. நேரம் சிஎம் சார்ட்டு போனாரு, எக்ஸிஎம்ட்டுக்கு. அவரை கட்டி பிடிச்சி சார் வந்து வெளியில வந்து இன்வைட் பண்ணி கட்டி பிடிச்சி ஆற தழுவி அமரச்சி கையை பிடிச்சி அடிச்சுட்டு உட்கார வச்சு அவரோட பெருந்தன்மை. போட்டி போடுறாங்க ஒருத்தர் பெருந்தன்மையில. இந்த மாதிரி அரசியலை யாருமே பார்க்கல இது வரைக்கும். அதுக்கு நான் கூட ஒரு மீம் பார்த்தேன் சார். ஒரு கண்ணாடியில் உதயநிதி ஸ்டாலினும் சந்தானமும் உட்காந்துருப்பாங்க, ஆப்போசிட்ல அவங்க அம்மா உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணி போடுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ லேடீஸ், நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, 1 hour ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தா அப்படின்னு பேசுவார். அதுன்னு சொல்றீங்க. நல்ல படம், அது நல்ல காமெடி. அந்த டைரக்டர் ராஜேஷ் அதை போய் பார்த்தது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அது மாதிரி பிரேமலா விஜயகாந்துக்கு வந்து எழுந்தார். ஆமா, எதிர்கட்சி தலைவராக இருந்தான்னு காலைல பார்த்துங்க இந்த வீடியோவை. ரொம்ப நேரம் டிவியில் ஃப்ரீஸ் ஆகிட்டேன். அப்படியே எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் முதலமைச்சராக வருவார் என்று நம்பப்பட்ட ஒரு கட்சி ஒரு எம்எல்ஏட சுத்துது. நினைச்சு பாருங்க, நம்ப முடியுமா? டிஎம்கே எதிர்கட்சி தலைவர் இல்லை, தேமுதிக எதிர்கட்சி தலைவர் உட்கார்ந்தது ஜெயலலிதாவோட கைகோத்தப்ப. எதிர்கட்சி அந்த திமுக எழுந்ததுன்னு சொல்ல வர்றேன். ஆனா ஒரு எம்எல்ஏட போயிட்டு வர்றாங்க. அது பார்டர் எல்லாம். ஏன்னா தளபதி ஸ்டாலின் அவர்கள் தோற்று வரவிட்டார்கள் தேர்தலில். ஆமாம், போய் பார்க்கல தர்ம சங்கடமாக இருக்கும்ல. வந்து நான் தான் தோக்கடிச்சேன், ஆனால் ஓட்டு வர்றது இது வந்து பழைய சங்க இலக்கியங்களில் இருக்கிறதெல்லாம். நான் சொல்றது இந்த விஷயங்கள்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்கு. போர் மரபு தோற்ற பிறகு அந்த நாட்டை அவங்கள்ட்ட ஒப்படைச்செல்லாம் இருக்காங்க. ஆமாம், நீங்களே வச்சுங்க. போரில் நான் தான் ஜெயித்தேன், ஆனால் நாடு உங்கள்கிட்ட இருக்கட்டும், நாட்டு நல்லா ஆட்சி பண்ணுங்க, நல்லா கொடுத்துட்டு போயிருக்கான் மன்னர்லாம். அதை வாங்காத மன்னனும் இருக்கான். நீ கொடுத்து நான் வாங்கணுமா, மறுபடியும் நான் படம் தட்டி சண்டை போட்டு வாங்கிக்கிறேன், நீயே வச்சுக்க. மன்னர்கள் ஹுமாயூன் பற்றி தெரியுமா? பாபர் மகன் ஹுமாயூன். அவர் வந்து எல்லா நாட்டிலையும் போரிட்டு லைப்ரரி மட்டும் தான் அழிட்டு வந்திருக்காரு. ஆனால் முகலாய பேரரசை தப்பா வழி பேசுறானுங்க. ஹுமாயூன் பெரிய படிப்பாளி தம்பி, கோழைன்னு எழுதுறானு. கோழையெல்லாம் கிடையாது இருந்தாலும். ஹுமாயூன் பெரிய மாவீரன், புக்கு இருக்குன்ட்ட. ஹுமாயூன் வந்து பெரிய மாவீரன். போறது சண்டை போடுறதுப்பா. சண்டை போட்டு அவங்க லைப்ரரி எடுத்துட்டு வந்துடுறது. கடைசியா லைப்ரரி தடிக்கணும் தான் செத்தாரு. படிப்பாளி அவன். படிப்பாளி எப்படி கோழையாவான்? அவன் தாங்க தந்திரி. ஹுமாயூன் சொல்றார். பாபர் தான் முதல்ல வர்றாரு, முகல் எம்பரர். 1526 பானிப்பட்டு போர், முதலாம் பானிப்பட்டு. எப்போ படிச்சது? எந்த கல்வி நல்ல கற்கப்பட்ட கல்வியோ அது எப்பயுமே மறப்பதில்லைன்னு சொல்றாரு. பிடித்த கல்வி வரலாறு. அடுத்தது நேரம் வைகோ அவர்கள் விட்டு போனாரு. அதுதாங்க டாப். எனக்கு ரொம்ப வெளியில வந்து இன்வைட் பண்ணாரு. வைகோ அவர்களும் நின்னாரு. காலையில தான் வைகோ அவர்கள் வந்து விஜய்க்கு எதிராக அறிக்கையை விடுறாரு, தமிழ் தாய் வளர்த்து 3வது அப்படின்னு சொல்லி.
அதெல்லாம் சகிச்சு போகணும்ல தம்பி ஒருத்த வீட்டுக்கு. கூட இருக்கலாம் என்ன சொல்லுவாங்க, நம்ம ஏன் போனோம், அதெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் காதுல வாங்காத ஒரு ஆளை வந்துட்டாருங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவர்கிட்ட போகல அந்த வேலைக்காரவங்க இருக்காங்கல்ல, ஒரு சுத்தி போட்டுச்சு அவரை. இவர் ரொம்ப குழந்தை மாதிரி இவரும் சுத்தி போடுறாரு. அதுல இன்னொரு விஷயத்தை பாத்தீங்களா, அதுதான் திராவிடன் ஐடியாலஜி. அந்த வேலைக்காரங்க வந்து ஒரு பெரிய ஆள் வர்றாங்கன்னா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ற வீடுகள் தான் நீங்க பாத்து. வைகோ தான் கூப்பிட்டாங்க வாங்க, ஏன்னா விஜய் வர்றாரு, விஜய் தம்பி வர்றாரு, ஆர்வமா இருந்திருப்பாங்க. வாங்க வாங்க, நேரா போட்டோ கிடைக்கல. போட்டோ அவங்க போட்டோகிராஃபருக்கு இந்த செவத்துல எடுக்க முடியல தம்பி, மல்லாக்கு போய் நிக்க வச்சு மறுபடியும் திருப்பி வச்சு போட்டோ எடுத்தாரு வைகோ. தட் இஸ் திராவிடன் ஐடியாலஜி. அந்த சமூக நீதி, அந்த சமூக நீதிங்கிற மென்டாலிட்டி இருக்குல்ல, வைகோ ஒரு பெரிய போராளி தம்பி. அவர் அந்த உலகம் நிராகரிச்சுட்டு மிகப்பெரிய தன்னிறகற்ற போராளி. போராளியால என்னைக்குமே தலைவனா இருக்க முடியாது. தலைவனுக்கு நிறைய சகிச்சு போகணுங்க. பயங்கர எமோஷனல். ஏங்க வைகோ வெளில வந்து ஸ்பீடுக்கெல்லாம் டிஎம்கே அன்னைக்கே காலின்னாங்க. கிட்டத்தட்ட 70 மாவட்ட செயலர் கூட வந்தாங்க வைகோ கூட. அவுட் ஆன கண்டிஷன். மறுபடியும் இது முளைச்சு வந்துட்டு அவருடைய ஐயாவுடைய நிலைத்தன்மை. ஆனால் 9 பாரத பிரதமர்களை கேள்வி கணையால் துளைத்தவர் வைகோ, மறந்து விடாதீர்கள். சாப்பாட்டு பில் அடிச்சுட்டு லஞ்சு பார்லிமெண்ட்ல இவர் பேசிட்டு இருக்காரு. லஞ்ச் பிரேக் எழும்புறாங்க, மிஸ்டர் ராஜீவ் காந்தி ப்ளீஸ் சிட் டவுன். யாரும் சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்லை சார். மிஸ்டர் ராஜீவ் காந்தி ப்ளீஸ் சிட் டவுன். பேசிட்டு இருக்காங்க, பாட்டு போயிட்டு இருக்கேன். என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு தான் அர்த்தம். ஒரு உண்மையாவே பிரபாகரனுடைய பயணித்தவர் வைகோ. அந்த வீட்டில் அந்த சமூக நீதியை பார்த்தேன். இவர் போய் பார்த்தது பெருந்தன்மை. அங்கே ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அந்த வேலைக்காரங்களாம், ஆசைப்பட்டிருப்பாங்கல்ல, வலிச்சு போடுதுன்னா ஒருத்தன் போட்டுருக்கான் கீழே. வைகோ வீட்லேயே 10 ஓட்டு விழுந்திருக்கும் போல இருக்கு. வைகோவே போட்டாலும் போட்டிருப்பாரு. இல்ல டோட்டலாவே இப்ப அப்படிதான் தம்பி இருக்கு. கட்சிக்காரங்க யாரும் ஓட்டு போடல, எந்த கட்சிக்கும் போடல தம்பி. எல்லாம் பரட்டி விட்டாங்க. மனசாட்சி பிரகாரம் நல்லா ஓட்டு போட்டேன், யாரையும் அது பரட்டி எல்லாம் விடல. ஆனா நிறைய இடத்துல பரட்டி விட்டுருக்காங்க. இல்லாட்டி எப்படி இவ்வளவு வாக்கு சதவீதம் டேமேஜ் ஆகும்? அது ஏடிஎம்கே ஒருபடி மேல போயிட்டாங்க, ஓட்டே போடல. புறத்தாவே போட்டிருக்காங்கப்பா. வளைச்சி 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 குத்திருக்காங்க. அதான் இந்த இளவுக்கு வந்தவெல்லாம் தாலி இருப்பாளான்னு சொல்லுவாங்கல்ல பழமொழி. ஆமா, இளவுக்கு வந்தவெல்லாம் தாலி இருப்பாளா. நாம் தமிழர் மாநாடு இவ்வளோ பெரிய கூட்டம், ஓட்டாவலையே. நான் விஜய்க்கு தான் சொல்லிட்டு இருந்தேன், கூட்டம் தாயா ஓட்டா வராது. அடுத்தது நாம் தமிழர் வீட்டுக்கு போனார். அடுத்து அன்புமணி அண்ணன் வீட்டுக்கு போனார். கரெக்டா அன்புமணி அண்ணன் வீட்டுக்கு போனது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் எங்க போறதுன்னு தெரியாம பிஜேபியோட நெருக்கடியில் இருக்காரு அவரு. ஆமா, அவர் இங்கிட்ட போக முடியல, இங்கிட்ட போக முடியல, இங்கிட்ட அப்பா இருப்பாங்க தம்பி. அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய இடம் தம்பி. அவர் இருக்கிறடா மன அழுத்தத்தின் உச்சத்தில் இருப்பார். அவர் சொல்றாருல, நான் பாருங்க மென்டல் ப்ரெஷர் ஆயிட்டாங்கிற. ஆமா ஆகும் ராஜா, ஆகும். அவருக்கு ஒரு கேட் ஓப்பன் ஆன மாதிரி, ஒரு லைட்டான ஒரு சின்ன கேட், விக்கெட் கேட் ஓப்பன் ஆகுது. அதே ஆனா அவங்க பொண்டாட்டி உள்ள போயிட்டாங்கல்ல. ஆமா, சடமுடத்துக்கு போயிட்டாங்க, சௌமியா அக்கா போயிட்டாங்கல்ல உள்ள. அதனால அவருக்கு ஆல்ரெடி கேட் ஓப்பன் தான், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களும் ஒரு நெருக்கடியின் பாலில் இருக்கிறாங்க. ரெண்டாவது அவங்க மாம்பழத்தில் இருந்தாங்க, ஜம்பாய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுதாங்க தனி சின்னத்தில் நிற்கிறது எல்லாம் டைட் பண்ணுறது காரணம் அதுதான். மாம்பழத்தில் இருந்தாங்க, எங்கே வேணுமோ ஜம்பாவலாம் அவங்க. பட் அந்த பாரதி பூக்கட்சி கொஞ்சம் மிரட்டி வச்சிருக்கு இந்த பழக்கட்சியை. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டு மாம்பழத்தை போட்டு ரொம்ப புழியாதீங்க, சூஸ் ஆகிட போகுது அப்படின்னு கேஸில். அவர் ராமதாஸே கடைசி படியவே இல்லை. அவரை கூட பார்த்துட்டு வந்துடலாமே விஜய், சூப்பராக கும்முன்னு பார்த்துட்டு வந்துடலாம். மூத்த அரசியல்வாதி, ஒரு ரொம்ப நாள் சமூக நீதிக்காக போராடுற மனுஷன், போய் பார்த்துட்டு வந்துடலாம். கும்முன்னு போயிட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு பழங்கனி வாங்கி கொடுத்து ஜம்முன்னு பார்த்துட்டு சில கம்ப்ளைண்ட்டை சொல்லுவார், ஐயா கேட்டு வந்துருங்க. இந்த அன்புமணிக்கு அறிவுரை சொல்லுப்பா, போனியா வீட்டுக்கு சொன்னியா? இல்லைங்க ஐயா, சொல்லி அவனை வர சொல்லு வீட்டுக்கு, கட்சி நடத்த சொல்லி எங்கே போட்டான் அப்படின்னு இருப்பாரு. அடுத்ததா சீமான் நேரம் சாலையில் வெயிட் பண்ணி அந்த 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 மனிதனுக்குரிய சீமானு எனக்கு எல்லாருமே நல்லவங்களா தெரிறாங்க. என்ன காரணம் தெரியல எனக்கு. போட்டி போடுறாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு இல்லை, எனக்கு அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் இனிமே இல்லை. இனிமே நம்ம எல்லாருமே சம மனிதர்கள். நாட்டுக்கு நல்லது செய்யணும், நல்லதை பேசணும், நல்ல விஷயத்த நான் கடத்தணும் கொண்டு போய். நான் உட்காந்து மொராலிட்டி பேசிட்டு இருக்க முடியாது. நிறைய பேர் மீம்ஸ் அடிக்கிறாங்க தம்பி, அங்கே போய் பார்க்குறான், இங்கே போய் பார்க்குறான், எல்லாருமே பாடுறா அப்படி இப்படின்னு. டேய் என்னடா பேசுறீங்க? அவர் சிஎம், அதுக்கான மரியாதையை நம்ம கொடுக்கணும். அவர் தான் நல்லது செய்ய முடியும் நமக்கு. இப்போ நம்ம இப்போ அவர் எதிர்த்து என்ன பண்ண போகிறோம்? நல்லதை செய்ய வைக்கணும், நல்லதை அவர்கிட்ட கொண்டு போய் செலுத்தி, இது நல்லது, இதை செய்யுங்க, நாங்கள் துணையாக நிற்கிறோம்னு நம்ம சொல்லணும்ல. இது தேவை, இது தேவையில்லை. அதுதானே இப்போதைக்கு முக்கியம். இப்போ போய் நம்ம மல்லு கட்டுறது முக்கியமே இல்லை. மல்லு கட்டுவோம், தப்பு இருந்தால் மல்லு கட்டுவோம், உடையே வேண்டாம். தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லேயே போடுங்க, உடனடியாக நான் எதிர்த்து பேசுகிறேன். ஆனால் இந்த நல்ல அரசியல். சிஎம்கெல்லாம் எவ்வளோ மனசில் ஒரு ஆறுதல் இருந்துக்கும் தெரியுமா?
சின்ன பையன் அப்படிதானே இருக்கும், மனசுக்குள்ள இருந்திருக்கும். சின்ன பையன் நம்மளே தோக்கடிச்சிட்டானையா, நம்ம என்னடா அரசியல் பண்ணோம், நம்ம என்ன மக்களுக்கு எதுவும் செய்யலையா, எவ்வளவு வருத்தம் இருந்திருக்கு தெரியுமா. ஆனா போய் பார்த்தது வந்து அதை மாத்தி இருக்கும். அது ஒரு மாற்று அரசியல். அது வந்து நம்ம விஜய் சாருக்கு நன்றி சொல்லணும். கவலைப்படாதீங்க, நான் உங்க புள்ள மாதிரி தான், ஜெயிச்சிட்டேன், முதலமைச்சர் ஆகிட்டேன், உங்களை பார்க்க வந்து அந்த சான்ஸே உருவாகாதுன்னு இன்னைக்கு போய் பார்க்க முடியாது, நேற்று பார்த்தா தான் உண்டு. ஆமா, ஒரு வாரம் கழிச்சு பார்க்க முடியாது. ஒரு வாரம் கழிச்சு போனா இது அரசியல்ல முடிச்சவழுக்க போயிருக்காரா விஜய்னு எழுப்பிடுவாங்க. மல்லு 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 மல்லுன்னு தான். அப்படி இல்லை, நேற்று பார்க்கறதா டீசன்சி. ஒரே நாள்ல பார்த்துட்டாரு. அடுத்தடுத்த நாள்கள்ல பார்த்தா கூட அது வேற மாதிரி போயிருக்கும். நேற்று ஒரு நாள் கம்ப்ளீட் ஒரு ரவுண்டு. அந்த பக்கம் விழுப்புரம் பக்கம் போக்குள்ள கூட ராமதாஸ் ஐயா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். தைலாபுரம் தோட்டத்திலான இருக்காரு, ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு பார்வை இருக்கும். வேற யாரை பார்க்கணும், பாக்கெல்லாம் கூட்டணி தலைவர்கள் ஆயிட்டாங்க. அடுத்தது ஒரு டெல்லி போறதா கேள்விப்பட்டேன். டெல்லி போய் பிஜேபியை போய் பார்க்க மரியாதை நிமித்தம் தானே. போய் பார்த்து மோடியை பார்க்கணும், மோடியை பார்த்தோன்னா சங்கி மிங்கின்னு எழுத ஆரம்பிச்சிட போறாங்க. அமித்ஷாவையும் குறிப்பா பார்க்கணும், பார்த்தாதான் நிதி வாங்க முடியும். ஃபண்டு வாங்கணும்ல இவரு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஃபண்ட் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அது எலெக்ஷனோட நிப்பாட்டினது. அதெல்லாம் ரிலீஸ் பண்ணுங்க ஐயா, அனத்தாதீங்க போட்டு. நான் இப்பதான் ஜாராய கடையெல்லாம் மூடிட்டு வர்றேன், மதுவிலக்கை நோக்கி பயணிக்கிறேன் அப்படின்ட்டு வந்துடணும். அந்த தமிழ் தாய் வாழ்த்து 3வது பாடப்பட்டது வந்து டெல்லியோட புரோட்டோகால், அது சென்ட்ரல் கவர்மெண்ட் புரோட்டோகால்ட்டாங்க. பட் அதையெல்லாம் டிஎம்கே கவர்மெண்ட் ஃபைட் பண்ணாங்க. ஆமா, அது இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்காரு, அதை மட்டும் மேண்டேட்டரியா முதல் இடத்துல வச்சுக்கோங்க. அது 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 வாழ்த்து சொல்லியிருக்காரு இவரு தான். ஆமா, வாழ்த்து சொல்லி தானே ஆரம்பிச்சாரு. அப்ப அதை மாத்துங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன பார்க்கணும், எல்லாருமே வாழ்த்து தெரிவிச்சாங்க நேற்று போய் பார்த்ததுக்கு. அது இது வரைக்குமே இல்லைன்னு சொல்லுவாங்க அரசியல். தம்பி, நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்திருக்கீங்களா? மரத்தை வெட்டி ரோட்ல போட்டுருவாங்க, பேனர் எல்லாம் பிடிச்சி கிழிக்கிறது, செவத்துல எழுதிடும். அப்போ வந்து பேனர் கிடையாது தம்பி, துணியில வந்து அப்படி எழுதியிருக்கோம். அதை விழுந்து வெட்டுறது, கத்தியால வழக்கத்தியால போட்டு அறுத்து விடுறது. இந்த ரோட்ல பேர் எழுதியிருக்கும், அதுல சாணியை கரைச்சி ஊத்துறது. எலெக்ஷன் முடிஞ்ச நீங்க ராத்திரி இப்படிதான் நடக்கும், சண்டை நடக்கும் ரோட்ல, அட்டி தட்டியா இருக்கும். எந்த இதுவுமே இல்லைங்க, குவாய்ட்டா கியூட்டா முடிஞ்சது. இப்போ எல்லாரையும் பார்த்துட்டு வந்தாரு. இது என் பார்த்ததுல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, நான் ரொம்ப வரவேற்கல, கட்சிக்காரங்களுக்கு இந்த கான்ட்ரவர்சி குறைஞ்சிச்சு. அடிச்சுக்க மாட்டாங்க. தாவேக்கா தொண்டர்கள் தப்பு சொல்லல, சின்ன பசங்க தானே எல்லாரும், அப்படியே எதிரி மாதிரியே பாக்குறாங்க. தாவேக்கா அவன் அந்த தாவேக்கா அப்படிங்கிறாங்க. அப்பா போடாப்பா நீ வேற அப்படி சொல்லி அவங்க இப்படி பண்ணதுன்னா தலைவர் தான் கெட்ட பேருன்னு தெரியாம பண்றாங்க. இல்ல இப்ப போய் எல்லாரையும் பார்த்தக்குள்ள ஓகே, தலைவர் எல்லாரையும் பார்த்துட்டாரு, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான், சண்டை போட்டு கூடாது, ப்ரோ தான், எல்லாரும் ப்ரோன்றுவாங்க. அது கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. இது வந்து மிக அருமையாக, மிக ஆளுமையுடன் அவர் வந்து காய் நிறுத்தப்படுகிறது. இன்னும் உங்கள்கிட்ட சொல்ல போனா பேரெல்லாம் கேட்கக்கூடாது, ஒரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற ஒரு ஜோதிடர் அவரை காய் நிறுத்துகிறார். எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா. இவங்க நினைக்கிற அரசியல்லாம் பண்ணவே முடியாது. சாந்தமான அரசியல் அவர் சொல்லி கொடுக்குறாரு. ரவுடிஸ் அரசியல் கிடையாது தம்பி, சொல்ற போது யாரும் ஆட முடியாது. சாந்தமான அரசியல். எல்லாரும் போய் பார்த்துட்டு வாங்க, அதான் நேரம் நல்லது, உங்களுக்கு டைம் சரியா இருக்கு, போங்க வாங்க அப்படிங்குள்ள ஒரு கிளியரான ஒரு ஆளா வர்றாரு. கிளியர் கட். இது வந்து ஒரு ரகசிய தகவல். இது ஒரு காய் நவத்தப்படுகிறது அப்படின்னு உண்மையும் கூட. ஏங்க எனக்கு 40 வயசு ஆகுது, 50 வயசுல நான் முதலமைச்சர், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா சொல்லுங்க? இப்ப இன்னைக்கே தூக்கி உட்கார வச்சா நமக்கு என்ன தெரியும்? யாராவது சொல்லிக் கொடுக்கணும், கேட்கணும். பட் அவங்க கட்சிக்காரவங்க சொல்றதை கேட்காத விட்டு நல்லதுதான். தவறாக வழிநடத்த வாய்ப்பு நிறைய இருக்குது இல்ல. அப்ப இது ஒரு முன்மாதிரியான ஒரு அரசியல். எல்லாருமே பார்த்துட்டு கை குலுக்கிட்டு வர்றது ரொம்ப டீசென்டான ஒரு அரசியல். இது வெளிநாட்டுகள்ல பார்த்தோம், நம்ம வெளி மாநிலங்கள்லாம் பார்க்கல தம்பி. ஆந்திராவில அட்டி புட்டி ரெகுலர் நடந்துச்சு, கர்நாடகாவில் ரெகுலர் நடந்துச்சு. இது வந்து வெளிநாட்டுல தான் இந்த அரசியல் பார்த்துருக்கோம். கனடா, ஒரு வளர்ந்த நாடுகள் இருக்குல்ல, அதுலதான் தலைவர்கள் வந்து தோத்து போன தலைவரும் ஜெயிச்ச தலைவரும் ஒரே இதுல போவாங்க. கேரளாவில் வந்து ஒரு வாட்டி பிரதமரை பார்க்க போறதுக்கு வந்து 2 முதலமைச்சர், தோத்த முதலமைச்சர் 2 பேரும் ஒரே ஃபிளைட்ல போனாங்க. ஆமா, இப்போ அது ஒரே ஃபிளைட்ல போனாங்க. அது ஒரு மாற்று அரசியல். விஜய் எடுத்திருக்கிறது ஒரு மாற்று அரசியல். இது மாற்றத்துக்கான அரசியலா இருக்க வேண்டும். பூரண மதவிலக்கு கொண்டு வாருங்கள் விஜய். வேற எதுவும் தங்களிடமிருந்து யாருமே இங்க கோரிக்கையா எதுவுமே கேட்கல. நீங்க 2500 ரூபா கொடுங்க, கொடுக்க வேண்டாம், அது உங்க சௌரியம். உங்களால் முடிஞ்சா கொடுங்க, கடன் வாங்கிலாம் கொடுக்க வேண்டாம். இந்த 1000 ரூபாய் கொடுங்க போதும். அது இல்லைன்னா கெட்ட பேர் ஆயிடும் உங்களுக்கு. 1000 ரூபாய் கொடுத்துருங்க, காசு கொஞ்சம் கம்மியா இருக்கு, பிறகு தர்றேன்னு சொல்லிடுங்க. இந்த வெள்ளை அறிக்கை இதெல்லாம் வேண்டியல, அதான் இல்லைன்னு தெரியுமே. எல்லா இதுலேயும் கஜானா காலியாக தான் இருக்கும். இலவச பஸ் கொடுங்க, கொடுக்காம போங்க. என்ன டிக்கெட் எடுத்து போட்டுமே, இப்போ என்ன கெட்டு போச்சு? ஏதோ டவுனில் சுற்றினாங்க, இங்கே இருந்து கன்னியாகுமரிக்கு வச்சு பிடிச்சா என்ன ஆகும்? கண்டக்டர் ஒரு சம்பளம் போடுறதா, எங்கேருந்து போடுறது? இது வந்து ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோவாக எடுத்துக்கிறேன்.
நீங்கள் செய்ய வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் ஆட்சியை நடத்த முடியாது. ரொம்ப தறிகட்டு போயிடும். எல்லா ஏரியா உட்காந்து ஃப்ரீயாக போயிட்டு இருப்பாங்க. எங்கே இருந்து டிக்கெட்டு போடுறது? டவுனில் போட்டிங்களா 826 ரூபா 14 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு சப்சிடி கொடுத்துச்சு கவர்மெண்ட்டு. இங்கேருந்து திருநெல்வேலிக்கு சப்சிடி கொடுக்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. அதனால் என்ன சொல்கிறேன், நீங்கள் மதுபான கடையை மூடுங்க. எத்தனாயிரம் கோடி தம்பி மதுபான கடை? 4000 கோடி தானே தம்பி. இதை ஸ்டாப் பண்ணுங்க. அங்காடியில் அரிசி மட்டும் கொடுங்க, வேறு எதுவும் வேண்டாம். மண்ணெண்ணெய் கொடுங்க, இது வேண்டாம். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்கள். இந்த இலவசம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கள். கிரைண்டர் மிஷின் மண்ணாங்கட்டி இதெல்லாம் வேண்டியதில்லை. படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப் அந்த இதெல்லாம் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். காலை சிற்றுண்டி திட்டத்தை ஸ்டாப் பண்ணுறாதீங்க, அதை செய்யுங்க. எஜுகேஷனுக்கு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்களோ டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணதை அப்படியே ஃபாலோ பண்ணாலே போதும். ஏன்னா ஹைடெக்காக பண்ணியிருக்காங்க இவங்க. ஸ்கூலிங்கில் அடிச்சிக்கவே முடியாது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரே தோற்று போயிட்டார். அவங்க வீட்லேயும் மாற்றி ஓட்டு போட்டிருப்பாங்க. என்னமோ அவரே தோற்று போயிட்டாரு. என்னமோ சிலந்தி யாரை கட்டினாங்க, அவர் இவர் நேர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் டாஸ்மார்க்கை மூணிங்கன்னு வச்சிங்களேன், குவாரியை கையில் எடுத்துக்கலாம், வேறு வேறு வருமானத்தை சோர்ஸ் பண்ணிக்கலாம். கூட இருக்கவங்க சொல்லுவாங்க டாஸ்மார்க் மூணா எப்படி ஆட்சி நடத்துறதுன்னு. மது வித்து நீங்கள் ஆட்சி நடத்த வேண்டியதில்லை. மாற்றம்னா இதுதான் மாற்றம். மரியாதைக்குரிய தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களே, இதுதான் மாற்றம். நீ கட்டாயம் டாஸ்மார்க் மூடுங்க. இதை விட 2 மடங்கு உங்களுக்கு புகழ் வருதான்னு பாருங்க. இப்போ போய் நேற்று ஒரு ரவுண்ட் எல்லாரையும் பார்த்துட்டு வந்ததுக்கு இந்த அளவுக்கு எல்லாரும் ஃபயர் விடுறோம்ல. டாஸ்மார்க் மூடுங்க, நீங்கள் படுத்து இடந்து ஜெயிக்கலாம். அமெரிக்காவில் இருந்து எம்ஜிஆர் ஜெயிச்சாருனாங்கல்ல, ஏழை எளிய மக்களை டச் பண்ணாருங்க, அதை விட்டு ஜெயிச்சார் அவர். அமெரிக்காவில் செத்துட்டாருன்னே ஆகிப்போச்சு. எப்படி ஜெயிச்சாருங்க? ஏழை எளிய மக்கள், அவங்கள்ட்ட சாமானிய ஒடுக்கப்பட்ட மக்கள் துணையாக நின்னார். நீங்கள் கிட்டத்தட்ட அப்படி வந்துட்டீங்க. நீங்கள் இதை செய்யுங்க, வேறு எந்த ட்ராமாவும் தேவையில்லை. எல்லாரும் வேலைக்கு போயிடுவோம். கண்டினியூ பண்ணால் போதும். டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணுங்க. அன்புமணியெல்லாம் உங்கள் பக்கமே வந்து நிற்பார். ஏன்னா அவர் ரொம்ப நாளாக மது ஒழிப்புக்கு எதிராக பேசுகிறார். ஆனால் வேறு வழி இல்லை, கூட்டணி கட்சி பூரா சைடு சேர்ந்துருவார். சாதிக்க நினைத்தார், சாதி தடையாக இருந்தது அன்புமணிக்கு. அன்புமணி மேலே எனக்கு எப்பயுமே ஒரு அபிப்பிராயம் உண்டுங்க. ஒரு எஜுகேஷனாக உள்ள வரணும்னு ஆசைப்பட்டேன். படித்தாலு டாக்டரு டிஸ்போசன் ஊசி போடுறாங்க, 1 ஊசி அந்த அவர் கொண்டு வந்தது தான். போலியோ சொட்டு மருந்து. ஏன்னா எல்லாம் கை கால் இழுத்துட்டு நமக்கு இருந்தது இல்லை. இப்போ எங்கேயாவது கை கால் இழுக்குதா இருக்காது. போலியோ பார்த்தீங்களா யாராவது? நான் படித்தப்ப இருந்துச்சு, அப்பெல்லாம் இல்லை. போலியோவே இல்லாத நாடாக மாற்றினார் அன்புமணி. தமிழ்நாட்டில் தம்பி இந்தியாவே மாற்றினார். ஆம்புலன்ஸ் 108 அவர் தான் அப்போ மந்திரியாக இருந்தார். இல்லை, அவரோட நல்ல அபிப்பிராயங்களை சொன்னேன். புகழ இல்லை தம்பி, ஒருத்தரோட நல்ல பக்கங்களை சொல்லணும். அவர் ஆளணும்னு நான் ரொம்ப பிரியப்பட்டிருக்கேன். ஒரு எஜுகேஷன் பட் அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர் ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே லாக் ஆகிட்டார். நிலைப்பாடு இல்லை. போய் பிஜேபியோட கூட்டம் வந்து மாற்றம் ராமதாஸ் ஐயா அன்புமணியே மாற்றம். அவனை தான் மாற்றம்னார். முன்னேற்றம் அவனை மாத்திர கட்சி முன்னேற்றம் இருந்தாரு. ஐயாவோட தமாசுக்கு ஆளே இல்லை. அவரோட ஹியூமருக்கு சூப்பர். நீங்கள் பார்த்ததில் மகிழ்ச்சி. அப்படி ராமதாஸ் ஐயா ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா ஒரு இருக்கிற எல்லா பொலிட்டிஷியன் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணதாகிடும். பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆட்சி நடத்துங்க. இந்த ஒரு வள்ளுவன் ஒரு குரலில் சொல்லியிருப்பான், காதை மூடிக்கோ, விமர்சனம் வந்தால் காதை மூடிக்கோ, ஆனால் செயலில் காட்டிடு அப்படின்னு சொல்லுவா வள்ளுவன். ஏற்கனவே விஜய் அப்படி தான் பண்ணிட்டாருன்னு தோணுது. எவ்வளோ விமர்சனங்கள் நம்ம வாயெல்லாம் அள்ளி தூத்தி இருக்கோமே கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து. ஆமாம், அது ஸ்டாம்ப் எடுக்க பிறகுலாம் நல்லா படுத்தீவிரமாக பேசினேன். அவர் எடுத்து இன்றைக்கும் பேசுவான், தப்பு பண்ணால் பேசுவான், நல்லது பண்ணால் நல்லது பேசுவான். நன்றிங்க. நன்றி.